ஓகேம்மா. ஸோ இதுல டெல்நெட் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்ப இந்த லேப்டாப்ப ரிமூவ் பண்ணிடுங்க. கன்சோல் போர்ட்ல இருக்கிற லேப்டாப்ப ரிமூவ் பண்ணிட்டு, அந்த லேப்டாப் வழியாவே டெல்நெட் வழியாவே நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அது இல்ல, அந்த பக்கம் ரைட் சைடுல இருக்கிறது. நான் அந்த லேப்டாப் சொல்லலம்மா, இந்த லேப்டாப் சொன்னேன். கண்ட்ரோல் Z குடுங்க. ஓகே. ரைட் சைடுல இருக்கிற லேப்டாப்ப ரிமூவ் பண்ணிடுங்க. அத ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப நம்ம இருக்கிற லேப்டாப்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்னா, இன்னொரு பிசி ஆட் பண்ணுங்க. அதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுங்க. ஓகே. சொல்லுங்கம்மா. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, அந்த பிசில இருந்து அந்த ரவுட்டர கான்ஃபிகர் பண்ணுவோம். ரவுட்டர ஓப்பன் பண்ணுங்க. சாரி, பிசிய ஓப்பன் பண்ணுங்க. பிசில ஓகே. அப்ப டெலிட் பண்ணிடுங்க அதுல ரவுட்டர்ல. பண்ணுங்க, பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
பாஸ்வேர்டு குடுத்துட்டு டெல்நெட்ன்னு குடுத்து என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. பாஸ்வேர்ட் அதுவா? டெல்நெட்டுக்கு பாஸ்வேர்ட் எப்படி டைப் பண்ணுவீங்க? சோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டெல்நெட் 1, 2, 3ங்கிறது பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி குடுத்தது. இப்ப எத்தன ஸ்பேஸ் போட்டு வச்சிருக்கீங்க அதுல? அதுக்கு முன்னாடி நோன்னு ஒரு கமாண்ட் குடுத்து, அந்த ஃபுல் கமாண்ட் அடிச்சீங்கன்னா, அது ரிமூவ் ஆயிடும். NO முதல்ல லைன் VTYக்குள்ள போங்க. லைன் VTY 0 ஸ்பேஸ் 1. என்டர் அடிச்சுட்டு இப்ப டைப் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்ட்ன்னு குடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? நோ ஸ்பேஸ் பாஸ்வேர்ட் ஸ்பேஸ் இப்ப மறுபடியும் டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்ட்ன்னு குடுத்து செட் பண்ணுங்க. சோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி தான் டெல்நெட் 1, 2, 3ன்னு குடுத்துருக்கேன். சோ எக்ஸிட் குடுத்துருங்க இப்ப. இப்ப இத குளோஸ் பண்ணிட்டு, அந்த பிசில இருந்து இப்ப என்ன பண்ணுங்க? ஆக்சஸ் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட். சோ டெல்நெட் ரவுட்டருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? அப்ப எனபிள் சீக்ரெட்ன்னு குடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க.
ஓகேவா? இப்ப எஸ்எஸ்ஹெச் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. பிசில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு தானே நம்ம ரிமோட்ல எடுத்திருக்கோம். அதுதான் டெல்நெட்ட கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச்சா இத கான்ஃபிகர் பண்ண போறோம். ஏம்மா, .comலாம் போடணும். நீங்க Microsoft.com எடுத்துக்கங்க. சோ Microsoft.com போடணும்மா. அந்த வெப்சைட் நேம வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், என்கிரிப்ஷன் பண்ண போறோம். நோன்னு குடுத்தா அத ரிமூவ் பண்ணிடுங்க. ஐபி டொமைன் ஹைபன் நேம் Microsoft.com. ஒரு என்கிரிப்ஷன் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கணும். ஒரு டொமைன் நேம் இருக்கணும். அந்த நேம வச்சு தான் அது என்கிரிப்ஷன் பண்ணும். Microsoft.com. சோ இப்ப இத யாரு ஆக்சஸ் பண்ண போறாங்களோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். யூசர் நேம் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். உங்க நேம்னாலும் உங்க நேம் அந்த நேமு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட். சோ இப்ப வந்து என்னன்னா, இந்த இடத்துல என்ன ஜெனரேஷன் கேட்கும். பை12ல வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷன் பண்ணவா, அப் டூ வந்து 4096 வரைக்கும் இத என்கிரிப்ட் பண்ணலாம். நீங்க ஒரு 1024 போடுங்க. இல்ல 2046 போடுங்க. ரவுட்டர்லயே பண்ணலாமா? நம்ம ரிமோட் வழியா எடுத்து பண்ற மாரி, ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம டெல்நெட்ட கான்ஃபிகர் பண்ணி வச்சோம் அப்டின்னா, நம்ம எங்க இருந்து வேணாலும் இல்ல எஸ்எஸ்ஹெச் வேணாலும் சரி, எங்க இருந்து வேணாலும் கான்ஃபிகர் பண்ண முடியும்ங்கிறதுக்காண்டி இத பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ரவுட்டர் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம லேப்டாப் எடுத்துட்டு போ முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெல்நெட்ட கான்ஃபிகர் பண்ணி வச்சுருவானுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா எஸ்எஸ்ஹெச் இல்ல எஸ்எஸ்ஹெச்சே கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ரொம்ப செக்யூரிட்டியா வேணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைமே என்ன பண்ணிருவோம், எஸ்எஸ்ஹெச்ச கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ ஸோ லாகின் அதுல என்ன இருக்கோ அதுதான் கான்ஃபிகர் பண்ணணும். அது எல்லாமே சின்டாக்ஸ் அதெல்லாம் மாத்த முடியாது. ஸோ லாகின் லோக்கல்னா, லாகின் லோக்கல் தான் டைப் பண்ணணும்.
நோ லாகின்லாம் குடுக்க முடியாதும்மா. லைன் பிடிஒய்க்கு உள்ள போயிட்டு தான் அந்த லாகின ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ எக்ஸிட் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணுங்க, எப்படின்னா இந்த இந்த பிசிய குளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, வேற ஒரு பிசி இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். புதுசா ஒரு பிசி போடுங்க. ஸோ அப்ப நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியணும். ஸோ வேற ஒரு பிசி போட்டு பிசில இருந்து பண்ணுமா, இப்ப புதுசா போட்டிருக்கீங்களா, அந்த பிசில இருந்து நம்ம புதுசா ஆக்சஸ் பண்ண போறோம். அதாவது எங்க இருந்து வேணாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப புதுசா போட்டிருக்கீங்கல்ல லேப்டாப்பு, அதுல கான்ஃபிகர் பண்ணுங்க. ஏன் ஒரு கேபிள் தான் எக்ஸ்ட்ரா போடுங்களேன். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, டெல்நெட்ல இருந்து கான்ஃபிகர் பண்ணுங்க. டெல்நெட்க்கு வந்து லாகின் பண்ண முடியுதான்னு பாருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. ஸோ டெல்நெட் வழியா லாகின் பண்ணுங்க. ஏன்னா டெல்நெட் நீங்க அங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அது வழியா தான் நீங்க ஆக்சஸ் பண்ணீங்க. ஸோ இப்ப எஸ்எஸ்ஹெச் வழியா கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணுங்க. லாகின் பண்ண முடியுதான்னு பாருங்க. SSH-L அந்த கொட்டேஷனுக்கு அந்த கிரேட்டர் தென் சிம்பல் வந்து எதுக்குன்னா, இன்புட் வாங்கணும்னு அர்த்தம். அப்படியே டைப் பண்ணக்கூடாது. SSH ஸ்பேஸ் -L எல்லாமே ஸ்பேஸ் இருக்கணும். SSH ஸ்பேஸ் -L ஸ்பேஸ் யூசர் நேம். -Lக்கு ஸ்பேஸ் கிடையாது. -L அவ்வளவுதான். அந்த நோட் அப்படிதானே குடுத்துருக்கேன். அந்த இன்புட் கிரேட்டர் தென் சிம்பல் மாரி போட்டிருந்தாங்கன்னா, இன்புட் வாங்கணும்னு அர்த்தம். ஸ்பேஸ் குடுத்துட்டு எந்த ரவுட்டருக்கு கனெக்ட் பண்றீங்களோ அந்த ரவுட்டரோட ஐடி. ரவுட்டரோட அட்ரஸ் குடுக்கணும்.
ஸோ இப்ப வந்து உங்களுக்கு என்னது டெல்நெட் இனிமே இந்த ரவுட்டர்ல ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் நீங்க SSH கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, SSH மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே. இப்ப நீங்க உள்ள எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க ரைட்டா? இப்ப நீங்க அந்த ரவுட்டர் ஆஃப் பண்ணீங்க அப்டின்னா, எல்லா கான்ஃபிகரேஷனும் போயிடும். அப்படி போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, ரைட் அப்டின்னு ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். சேவ் கான்ஃபிகரேஷன். WRITE. இந்த கமாண்ட ரைட் பண்ணீங்கன்னா குடுத்தீங்கன்னா மட்டும் தான், இப்ப நீங்க பண்ண எல்லா கான்ஃபிகரேஷனும் அந்த ரவுட்டர்ல இருக்கும். இல்லன்னா ரவுட்டர்ல இருக்க எல்லா டேட்டாவும் போயிடும். WRITE. என்டர் அடிச்சீங்க அப்டின்னா சேவ் ஆயிடும். ரைட் மெமரிலாம் வேண்டாம். வெறும் ரைட் மட்டும் டைப் பண்ணுங்க. பில்டிங் கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் குளோஸ் பண்ணுங்க இப்ப. இப்ப இத குளோஸ் பண்ணிட்டு, ரவுட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கனாலும், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களோட கனெக்ஷன்லயே கிரியேட் ஆகும். ரவுட்டர கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிசிக்கல் போங்க. இந்த ரைட் சைடு கொஞ்சம் பெருசு பண்ணீங்க அப்டின்னா, ஜூம் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல இருக்கு பாருங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு. ரைட் சைடுல ஒரு சின்ன பட்டன் மாரி குடுத்திருப்பான். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க இப்ப. மறுபடியும் ஒரு தடவ கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும். இப்ப அந்த CLIல போய் செக் பண்ணுங்க. இப்ப லோட் ஆகும் ரவுட்டர். இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, இப்ப நீங்க கமாண்ட வந்து சேவ் பண்ணதுனால, இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காவே ரீகான்ஃபிகர் ஆயிடும். நீங்க ரைட் கமாண்ட் குடுக்கல அப்டின்னா, இந்த ரவுட்டர் என்ன ஆயிடும், ப்ரீவியஸா புதுசா வாங்குன மாரி ஆயிடும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னம்மா? அதுதானே இப்ப ரிமோட் வழியா எடுத்திருக்கோம். நீங்க மல்டிபிள் சிஸ்டம் நான் குடுத்தது அது எந்த சிஸ்டத்துல இருந்து வேணாலும் இந்த ஐபி அட்ரஸ் உங்களோட பாஸ்வேர்ட், யூசர் நேம் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இது நம்ம இப்ப யூஸ் பண்றது 192.168 வந்து பப்ளிக் அட்ரஸ் கிடையாது. பிரைவேட் அட்ரஸ். அப்ப அந்த நெட்வொர்க்குள்ள இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல பப்ளிக் அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா, எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து அதுதான் அட்ரஸ் சொன்னேன். 2 அட்ரஸ் இருக்கு இல்லையா? பிரைவேட் அட்ரஸ், பப்ளிக் அட்ரஸ்ன்னு 2 பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இப்ப 192.168 100ங்கிறது பப்ளிக் பிரைவேட் அட்ரஸ். அப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க சேவ் பண்ணீங்கல்ல? ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆன் பண்ணி வைங்க. ஓகே. இப்ப செக் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க இப்ப 192.168 1.100க்கு பதிலா ஒரு 11.000 இல்ல 11 பாயிண்ட் சம்திங்ல ஏதோ ஒண்ணு குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க வீட்ல இருந்து வேணாலும், எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் சேவ் கான்ஃபிகரேஷன். இந்த கமாண்ட் மட்டும் குடுக்காம விட்டீங்க அப்டின்னா, உங்களால என்ன பண்ண முடியாது? இது ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆகாது. டெட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே. SSH யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அப்ப நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நீங்க பிரசன்ட் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே. இத எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. சேவ் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ரவுட்டர்ல போயிட்டு ரைட்ன்னு குடுக்கலாம். இல்ல சேவ் ரன்னிங் -கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்டையும் யூட்டிலைஸ் பண்ணலாம்.
ஓகே. ஓகே. இத ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம பிசிலருந்து ஒரு ரவுட்டர் சர்வர வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, என்ஐசி, சுவிட்ச், ரவுட்டர், ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் கேட்வே வேணும். சொல்லுங்கம்மா. ஆமா. கேட்வே அட்ரஸ் தான் ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ஏன்னா, நீங்க அந்த வழியா மட்டும் தானே வெளிய போ முடியும். ரவுட்டருக்குள்ள வழியா தான் உள்ள புகுந்து அந்த பக்கம் வரப்போறீங்க. ரைட்டா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் 101 குடுத்துருக்கேன் அப்டின்னா, இந்த சுவிட்சோட இந்த வேல முடிஞ்சிரும். 101, 102 ஆக்சஸ் பண்றதுக்கு சுவிட்ச் வரைக்கும் வரும், இங்க வந்துரும். ஆனா, இப்ப இந்த ரவுட்டர தாண்டி போணும் அப்டின்னா, இந்த கேட்வே அட்ரஸ் இருக்கணும். இந்த பிசில இந்த கேட்வே அட்ரஸ் இருந்தா மட்டும் தான் இந்த ரவுட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. அதே மாரி இந்த சர்வருக்கு இதுதான் கேட்வே அட்ரஸ். அப்ப இந்த ரவுட்டர் தான் வந்து டிஃபரண்ட் நெட்வொர்க்க கனெக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல தான் இந்த ஸ்விட்சிங் தான் ப்ராசஸ். கிளியரா? ஓகே. இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்க ஒரு ரவுட்டர் தான் போட்டிருக்கேன். அப்ப இன்னொரு ரவுட்டர் போட்டா என்ன நடக்கும் அப்டிங்கிறது தான் கான்செப்ட். இத வந்து நீங்க ஈஸியா புரோகிராம் பண்ணிறலாம். ரைட்டா? அதுக்கு பேர் தான். சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இன்னொரு ரூட்டிங் புரோட்டோகால நான் எனேபிள் பண்றேன். இந்த இடத்துல இன்னொரு ரவுட்டர் நான் வச்சேன் அப்டின்னாலே என்ன ஆகும் அப்டின்னா, இந்த பங்ஷன் வொர்க் ஆகாது. இப்ப இதுவரைக்கும் நீங்க லேர்ன் பண்ண விஷயம் எதுவும் இந்த இடத்துல பங்ஷன் ஆகாது. அப்ப இந்த ரவுட்டரும் பேசுறதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் வேணும். அதுதான் ஐபி ரூட்டிங். ஐபி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ரவுட்டருக்கு டேட்டாவ ஃபார்வர்ட் பண்ணும். ஒரு சுவிட்ச் இன்னொரு சுவிட்ச் வழியா கனெக்ட் பண்றதுக்கு எந்த லாங்குவேஜும் தேவையில்ல. அது VLAN 1ல கனெக்ட் ஆகிருக்கும். அத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆனா இந்த ரவுட்டர் இன்னொரு ரவுட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா, கண்டிப்பா ஐபி ரூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் டேட்டாவ டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இல்லன்னா பண்ணாது. அப்ப ஐபி ரூட்டிங்னா என்ன? ரூட்டிங் இஸ் த ப்ராசஸ் மூவிங் ஐபி பாக்கெட்ஸ் ஒன் நெட்வொர்க் டூ அனதர் நெட்வொர்க். அப்ப இங்க இருந்து ஒரு டேட்டா என்ன வரும்னா, இங்க வந்துரும். சென்னைக்கு வந்துரும். சென்னையில இருந்து ஹைதராபாத் மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஐபி ரூட்டிங் வேணும். அப்ப ஐபி ரூட்டிங் இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல டேட்டா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்துக்குள்ள இருக்கிற பிசிக்கு டேட்டா மூவ் ஆகும். இல்லன்னா போகாது. என்னம்மா? லாங் டிஸ்டன்ஸ்ன்னு இல்ல. ரவுட்டர் டூ ரவுட்டர் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் தான். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதும். கரெக்ட்டா? இப்ப தமிழ்நாட்ட தாண்டிட்டீங்கன்னா, வேற லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால சர்வே ஆக முடியும். கரெக்ட்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்றானுங்க. ஒரு ரவுட்டருக்கு உள்ள அதாவது இன்சைடு நெட்வொர்க் அப்டின்னா, நம்ம சுவிட்ச் தான் இன்சைடு நெட்வொர்க். அப்ப இங்க ஏதாவது தேவையா அப்டின்னா தேவையில்ல. ஆனா இந்த ரவுட்டர தாண்டி வெளியன்னா இது அவுட் சைட் நெட்வொர்க். அப்ப அவுட் சைட் நெட்வொர்க்ல ஒரு டேட்டா மூவ் ஆகணும் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜோட பேரு தான் ஐபி ரூட்டிங். இந்த ரவுட்டரும் பேசணும் அப்டின்னா ஒரு லாங்குவேஜ் தெரியணும். இது ஸ்டார்ட்டிங் தியரி தான் முடிச்சோனே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரூட்டிங் இன்வால்வ் 2 பேசிக் ஆக்டிவிட்டீஸ். 2 கண்டிஷன்ஸ் இவன் வந்து மேனேஜ் பண்ணுவான். 1 வந்து டிட்டர்மைன் த பெஸ்ட் பாத். 2வது ஃபார்வர்டிங் த பாக்கெட் த்ரூ த பெஸ்ட் பாத். அதாவது இந்த ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர் இருக்குன்னா, இவன் கூடயும் பேசுவான். இவன் அவனோட கனெக்ட் ஆகியிருக்கிற ரவுட்டரோட பேசும். இவன் இவனோட கனெக்ட் ஆகியிருக்குன்னா, அவனோடயும் பேசி இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்கன்னா, இந்த பாத் எப்படி கனெக்ட் ஆகும்னா இப்படி தான் போகும். அப்ப இது பெஸ்ட்டா? இல்ல இது பெஸ்ட்டான்னு செக் பண்ணும். அப்ப இதுல எது பெஸ்ட்டா இருக்கும்? மேல உள்ளதா? கீழ உள்ளதா? அது பார்க்கறதுக்கு ஈஸியா தெரிஞ்ச மாரி இருக்கு. ரைட்டா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து 100 எம்பி பெர் செகண்ட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. இதுல 10 எம்பி பெர் செகண்ட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. இப்ப எது வழியா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்? மல்டிபிள் லொகேஷன் நின்னாலும் இவன் ஃபாஸ்ட்டா போவான் அப்டின்னா, இந்த வழியா தான் டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். இதுதான் கண்டிஷன்ஸ். இதே மாரி நெறைய கண்டிஷன்ஸ நம்ம மேனேஜ் பண்ண போறோம். இத காப்பி பண்ணிக்கங்க.
அப்ப இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி ரூட்டிங் கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரூட்டிங், டைனமிக் ரூட்டிங் அண்ட் டிஃபால்ட் ரூட்டிங். இந்த ஸ்டாட்டிக் ரூட்டிங்னா நம்ம கான்ஃபிகர் பண்றது. மேனுவல் ப்ராசஸ். எல்லா ப்ராசஸும் மேனுவலா இருக்கணும். டைனமிக் ரூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இன்னொன்னு டிஃபால்ட் ரூட்டிங் அப்படிங்கிறது ஹைபிரிட். சோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறீங்க ஆஃபீஸ்க்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாள் வந்து டைரக்ட்டா வந்திருப்பீங்களா? இல்ல யாராவது கேட்டு கேட்டு வந்தீங்களா? அப்ப டைம் ஆகுமா? ஆகாதா? அதுதான் ஸ்டாட்டிக் ரூட்டிங். இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களோட Google மேப்ல போய் போட்டிருப்பீங்க. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்ப நீங்க மேனுவலாவும் பார்க்கணும். அது வழியாவும் வரணும். 3வது ஆப்ஷன் டைனமிக் ரூட்டிங்ன்னு ஒரு கான்செப்ட். அதாவது நீங்க டிஃபால்ட் ரூட்டிங் தான் நீங்க மேப்போட ஹெல்ப் எடுத்துட்டு, மேனுவலா பார்த்து, தெரியலன்னா கேட்டு வந்து சேர்ந்திருப்பீங்க. 3வது ஆப்ஷன். உங்க வீட்டுக்கு என்ன பண்றீங்க, ஓலோவோ இல்ல பைக் டாக்ஸியோ நீங்க புக் பண்றீங்க. அதுல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து உங்கள கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிருப்பாரு. கரெக்ட்டா? உங்களோட எஃபோர்ட் ஏதாவது இருக்குமான்னா இருக்காது. நீங்க அங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த வண்டியில ஏற வேண்டியது, பிக்கப் பண்ணி உங்கள டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அது எந்த வழியா வருதுன்னு கூட நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா டேட்டா வந்துரும். சோ இந்த ஆப்ஷன் தான் இந்த 3 ஆப்ஷன். இது மேனுவல் ப்ராசஸ். Google மேப்ங்கிறது டிஃபால்ட் ரூட்டிங் டிஃபால்ட் ரூட்டிங். இந்த ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம ஓலோ டாக்ஸி மாரி. நம்ம பிளேஸ்ல ஏறுறோம். எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிர்றோம். இன் பிட்வீன்ல என்ன நடக்குதுன்னு கூட நம்ம தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ரீச் ஆயிருவோம். ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போற கான்செப்ட் என்ன ஸ்டாட்டிக் ரூட்டிங். அதாவது ஸ்டாட்டிக் ரூட்டிங்க எப்படி நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்ண போறீங்க. அப்ப முதல்ல ஸ்டாட்டிக் ரூட்டிங்னா என்னன்னு தெரியணும். இட்ஸ் கான்ஃபிகர் மேனுவல் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நம்ம தான் இத கான்ஃபிகர் பண்ண போறோம். ஈச் அண்ட் எவரி டெஸ்டினேஷன் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இத கான்ஃபிகர் பண்ண முடியும். எல்லா ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் தெரியணும். எல்லா நெட்வொர்க் ஐடி தெரியணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இத கான்ஃபிகர் பண்ண முடியும். மேண்டேட்டரி நீட் டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ஐடி. கம்பல்சரி நான் இங்கருந்து ஒரு டேட்டாவ ஃபார்வர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் ஐடி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இங்கருந்து நான் ஃபார்வர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் ஐடி இந்த ரவுட்டர கான்ஃபிகர் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஃபார் எவரி டெஸ்டினேஷன் ரூட்டிங் ஹாஸ் டு பி டன் மேனுவலி. ஸோ இதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளமே மேனுவலா கான்ஃபிகர் பண்றது தான். இன்கேஸ் நீங்க தான் ஸ்டாட்டிக் ரூட்டிங் மேனேஜ் பண்றீங்க ஒரு 15 ரவுட்டர வச்சு அப்படின்னா, இது எப்ப டவுன் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்க போய் ரெடி ஆன் பண்ணா மட்டும் தான் அந்த நெட்வொர்க் வழியா டேட்டா ஃப்ளோ ஆகும். இல்லன்னா டேட்டா அப்படியே ஸ்டக் ஆயிடும். யாருக்கும் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இத அப்படியே டீல்ல விட்டுட்டு டைனமிக் ரூட்டிங் போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 2 ஷிஃப்ட் இருக்கு. நீங்க மார்னிங் ஷிஃப்ட்ல வர்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஈவினிங் ஷிஃப்ட்ல இருக்கிறவர் லீவ் அப்டின்னா கூட, நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அப்புறம் பைக் எல்லாம் எடுத்துட்டு அந்த டைம் நைட்னாலும் நைட் போய் தான் நம்ம என்ன பண்ணணும்? இத ரெக்டிஃபை பண்ண முடியும். பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். யூஸ் ஃபார் ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா இதுல அதிகபட்சம் 15 ரவுட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப 15 ரவுட்டர் அப்படிங்கும்போது பெரிய கம்பெனிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்மால் ஆர்கனைசேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ 0,1 அப்படிம்பாங்க. அதாவது ரேங்கிங் சிஸ்டம் குடுத்தோம் அப்படின்னா, எல்லா புரோட்டோகாலுக்கும் நம்ம ரேங்க் குடுத்தோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருப்பாங்கன்னா, நம்ம அந்த ஸ்டாட்டிக் ரூட்டிங் தான். ஏன் அப்படின்னா, இதுல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரியும். அதனால வெளிய இருந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது. 2வது இத மேனுவலா யாராவது ஓவர் ரைட் பண்ணாங்கன்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, இது மேனுவல் ப்ராசஸ்ல மட்டும் தான் ரன் ஆகும். அதனால தான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் குடுத்துடுறாங்க. அதாவது செக்யூரிட்டி சைட வச்சு. ஆனா இது ஒர்க்க வச்சு செக் பண்ணோம் அப்டின்னா, இதுக்கு லாஸ்ட் ரேங்க் தான் குடுக்கணும். ஏன்னா, இதுல ஒரு சின்ன லிங்க் டவுன் ஆனாலும் டோட்டல் நெட்வொர்க்கும் டவுன் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்டாட்டிக் ரூட்டிங்க்கு வந்து நம்ம கேபிள் டிவி வேணா சொல்லிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு கேபிள் டிவி உங்க வீட்ல கட் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த ஏரியாவுல உங்க ஏரியாவுல வீடு தான் மெயினான வீடு. உங்க வீட்ல இருந்து அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்டின்னா, அந்த இருக்கிற ஏரியா எல்லாருமே போயிடும். 2வது கேபிள் மேன் வந்து அத ரெடி பண்ண பிறகு தான் உங்க எல்லாருக்குமே டிவியே தெரியும். இந்த ப்ராசஸ் தான் ஸ்டாட்டிக் ரூட்டிங். சோ அட்வான்டேஜ் நோ ஓவர்ஹெட் இதெல்லாம் எழுத வேண்டாம். மேல இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாட்டிக் ரூட்டிங்னா என்ன? ஆமா. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, லோக்கல்ல தானே நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸ்க்குள்ள யூஸ் பண்ற நெட்வொர்க் தானே. நம்மளே தான் அந்த ஐபி அட்ரஸ மேனேஜ் பண்ணுவோம். அதனால இது எல்லாமே தெரிஞ்சிரும். கடைசி ரவுட்டர் இருக்கும்ல, அதத்தான் வந்து ஐஎஸ்பி புரொவைடர் வந்து செக் பண்ணுவான். எஸ். நம்ம நெட்வொர்க் ஃபுல்லாவே நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். ஆஃபீஸ்க்குள்ள. ஏன்னா எல்லாத்துக்கும் பப்ளிக் அட்ரஸ் வாங்குனா காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிடும். இப்ப இந்த 2 நெட்வொர்க்க கனெக்ட் பண்ணணும்னாலே என்னாச்சு அப்டின்னா, இது நான் சும்மா சென்னை, ஹைதராபாத்னா இது கண்டிப்பா இது ஒரு பப்ளிக் அட்ரஸா தான் இருக்கணும். அப்ப இன்சைட் வந்து நம்ம பிரைவேட் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இது வந்து சேல்ஸ் டீம்னு வச்சுக்குவோம். இது மார்க்கெட்டிங் டீம் அப்டின்னா, இதுல இருக்கிற எல்லா அட்ரஸும் பிரைவேட் அட்ரஸ் தான் நம்ம குடுப்போம். அப்படி குடுக்கல அப்டின்னா, மொத்தம் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்டின்னா, கிட்டத்தட்ட இதுக்கே ₹8000 செலவு பண்ணும். இதே மாரி 15 ரவுட்டர் வச்சிருக்கீங்கன்னா, அதனால வந்து பிரைவேட் பப்ளிக் அட்ரஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பிரைவேட் ஸ்டாட்டிக் ரூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பிரைவேட் அட்ரஸ் தான். ஆமா. இப்ப இதுக்கு ரவுட்டர் போடுறீங்க அப்டின்னா, இந்த இடத்துல இந்த ரவுட்டர் போட போறீங்கன்னா, இதுக்கு ஒரு அட்ரஸ் குடுக்கணும். இதுக்கு ஒரு அட்ரஸ் குடுக்கணும். அதுக்கப்புறம் இது எந்த ஸ்விட்சோட கனெக்ட் ஆகுதோ, அந்த ஸ்விட்சுக்கு ஒரு அட்ரஸ் குடுக்கணும். கேட்வே அட்ரஸ். ரைட்டா?
இது எல்லாமே கேட்வே. இந்த கேட்வே அட்ரஸ் இருந்தா தான் இங்க இருக்கிற பிசியால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ரவுட்டர தாண்டி வெளிய வர முடியும். ஓகே. பிராக்டிகலா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இத காப்பி பண்ணிருங்க. ஓகே. ஓகே. இத ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னா, இத எப்படி கான்ஃபிகர் பண்றது? ஓகே. சோ இத எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரு கமாண்ட்ஸ் இருக்கு. ஐபி ரூட், டெஸ்டினேஷனோட நெட்வொர்க் ஐடி, டெஸ்டினேஷனோட சப்நெட் மாஸ்க், நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ். அதாவது ஒரு ரவுட்டர் இருக்கு அப்படின்னா, இந்த பக்கமும் ஒரு ரவுட்டர் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வழியா டேட்டா போகணும் அப்படின்னா, ஐபி ரூட்ன்னு ஃபர்ஸ்ட் குடுக்கணும். 2வது டெஸ்டினேஷனோட நெட்வொர்க் ஐடி. அப்ப செகண்ட் ரவுட்டரோட இது R1 ரவுட்டர்ன்னு வச்சுக்குவோம். இது R2 ரவுட்டர். R2 ரவுட்டரோட நெட்வொர்க் ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நெட்வொர்க் ஐடிங்கிறது இந்த பிசியோடலாம் எல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கிற இப்போ 192.168.2.0 அப்படின்னா இதுதான் நெட்வொர்க் ஐடி. அப்ப இந்த ஐடி இங்க குடுக்கணும். பிளஸ் இவனோட சப்நெட் மாஸ்க் 24 அப்படின்னா அதோட வேல்யூவும் இங்க குடுக்கணும். சோ இந்த மாரி சிம்பல் போட்டிருந்தோம்னா இன்புட்ட வாங்கணும்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ்ன்னு குடுத்துருக்கேன். அப்ப நான் என்ன அர்த்தம்னாங்கன்னா, இங்க இருந்து தான் நான் டேட்டாவ சென்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த பிசி தான் டேட்டாவ சென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டா இங்க வரும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணுவான்னா, இப்ப ஃபார்வர்ட் பண்ணுவான். இவன் ஃபார்வர்ட் பண்ணும்போது யார் ரிசீவ் பண்றாங்களோ, இந்த ரவுட்டர்ல எந்த ஐபி எந்த கேட்வே அட்ரஸ் ரிசீவ் பண்ணதோ அவன் தான் நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ். அப்ப இவன் எக்ஸாம்பிளுக்கு இங்க 11.1ன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். பப்ளிக் அட்ரஸ். 0.0/8ன்னு வச்சுக்குவோம். அப்ப இவன் 0.1
இவன் 0.2. அப்ப நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா 11.0.02. இந்த கான்செப்ட் புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு இவன் அனுப்புறான்னு வச்சுக்கோ. இந்த டைம் இவன் அனுப்பல. இந்த ரவுட்டர் இங்க இருந்து நான் ஒரு பிசி என்ன பண்ண போறேன், அனுப்ப போறேன் அப்படின்னா, இங்க இருந்து டேட்டா போகுது அப்படின்னா, இவன் தான் நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ். அப்ப இவனோட நெட்வொர்க் ஐடி முதல்ல தெரியணும். 192.168. இவனுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ இங்க குடுக்கணும். அவனோட சப்நெட் மாஸ்க். அதுக்கப்புறம் R2 ரவுட்டர்ல இருந்து டேட்டா வெளிய போகுது. அவன் ரிசீவ் பண்றவன் யாருன்னா, இவன் தான் ரிசீவ் பண்றான்னா அவனோட அட்ரஸ். அப்ப இதுதான் இந்த ஆப்ஷனோடது. ஓகே. இத அப்படியே நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. சோ இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். சோ காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. ஐபி ரூட்னா என்ன? டெஸ்டினேஷன் நெட்வொர்க் அட்ரஸ்னா என்ன? சப்நெட் மாஸ்க்னா என்ன? நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ்னா என்ன? ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டாஸ்க் வச்சு பண்ண போறோம். இத வச்சு தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்றது இந்த டாஸ்க் வச்சு. இதையும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. சோ நான்
சிம்பிளா இருக்கிறத நான் டாஸ்க் பண்றேன். இது காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத நீங்க பண்ணுங்க. ஆமா. இதுல இருக்கிற ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? ஓகே. அப்ப இந்த டாஸ்க்க எப்படி கம்ப்ளீட் பண்றது? அஸ் யூசுவலா நம்ம ஒரு சின்ன டெமோ மட்டும் நான் குடுத்துர்றேன். இத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அஸ் யூசுவலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த பக்கம் நான் 2 பிசி போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு லேப்டாப் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2யும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச். இந்த பக்கம் ஒரு சுவிட்ச், இந்த பக்கம் ஒரு சுவிட்ச். அதுக்கப்புறம் ரவுட்டர். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு ரவுட்டர், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரவுட்டர். அதுக்கப்புறம் கேபிள். ஓகே. ஸோ இப்ப ஐபி அட்ரஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, கேபிள் நெட்வொர்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஐபி மேனேஜ்மென்ட். அப்ப இந்த இடத்துல நெட்வொர்க் ஐடி என்ன குடுக்கணும்? 192.168.1.0/24. அப்ப இந்த சைடு வந்து 192.168.2.0/24. அப்ப இங்கேயும் ஒரு நெட்வொர்க் ஐடி இருக்கணும். இங்க நான் என்ன பண்ணேன்? 192.168.3.0/24. அப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இன்டர்னல் நெட்வொர்க் பிரைவேட் அட்ரஸ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பப்ளிக் கான்செப்ட்ட யூஸ் பண்ணல. எல்லாமே பிரைவேட் ஐபி அட்ரஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்க வெளிய இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்னலா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நெட்வொர்க் ஐடி வேணும். இங்க இருந்து டேட்டா வெளிய போகுது அப்படின்னா, இவனோட நெட்வொர்க் ஐடி 192.168.1.100 குடுத்து ஓகே. ஒரு நாள் 200ன்னு குடுத்துக்கிறேன். பிளஸ் 24. அதே மாரி இந்த அட்ரஸுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கணும். 192.168.2.200/24. அப்ப இவங்களுக்கும் ஒரு அட்ரஸ் வேணும். இந்த அட்ரஸ் வந்து என்னன்னா 3 டாட் சம்திங் இருக்கணும். 3.1 இவன் 3.2. ஸோ இந்த மாரியும் அசைன் பண்ணுவாங்க அப்டின்னா அர்த்தம் இதோட முன்னாடி இருக்கிற வேல்யூ என்னன்னா 192.168.3.2 191.683.1. இப்ப எல்லா மெஷினுக்கு தேவையான ஐபி அட்ரஸ அசைன் பண்ணணும். ஸோ பிசிய ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டா? ஸோ 1.1 அண்ட் கேட்வேவும் குடுத்துர்றேன் 200. செகண்ட் லேப்டாப்ப கிளிக் பண்ணி ஐபி கான்ஃபிகரேஷன் 200. அதே மாரி பிசி லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி சேம் ஐபி அட்ரஸ் 1. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா 2 அசைன் பண்ணணும். ஓகே. அண்ட் அகைன் டிஃபால்ட் கேட்வேல வந்து 2.200. அது 192.168 3.1 192.168 3.2. அது சார்ட் ஃபார்ம்ல குடுத்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்படிதான் வந்து நீங்க நாளைக்கு டாக்குமெண்டேஷன் ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்களா? இங்க 0.2ன்னு குடுத்துருக்காங்கன்னா, என்ன இதோட வெர்ஷன் அர்த்தம். 172.16.2.2. அப்ப இந்த 2ங்கிறது 192.168 1.2 ரைட்டா? இந்த 1ங்கிறது இங்க இருக்கிறது. 172.16 1.1. ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும். அதத்தான் நம்ம ரீகான்ஃபிகர் பண்ணுவோம். பட் இப்ப நீங்க போன உடனே பண்ண மாட்டீங்க. அதனால எந்த இஷ்யூவும் இல்ல. உங்களுக்கு சீனியர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கான்ஃபிகர் பண்ணும்போது ஒரு தடவ பார்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நீங்க போன நேரம் அவனும் போய்ட்டான்னா, அப்ப நீங்க தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா நீங்க சிசிஎன்ஏ முடிச்சிருக்கீங்க, சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன் டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டேன். ஐபி அட்ரஸ் இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டேன்.
இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட லேப்டாப்புக்கு நான் ரவுட்டர கான்ஃபிகர் பண்ணணும். அதனால லேப்டாப்ப எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்றதுக்கு கண்ட்ரோல் கேபிள் வேணும் எனக்கு. இங்க ரவுட்டர்லயே நீங்க போய் பண்ணலாம் இப்பைக்கு. ஓகேவா? ஆனா ரியல் டைம்ல ரவுட்டர்லாம் போய் பண்ண முடியாது. அது ஒரு பாக்ஸ் தான். அது ஒரு மெட்டல் பாக்ஸ் மாரி தான் இருக்கும். அதுல கண்ட்ரோல் கேபிள் வழியா, பிசி வழியா மட்டும் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். டெஸ்க்டாப் சாரி டெர்மினல் போயிட்டு ஸோ எஸ் ஆர் நோ. எனபிள் அப்படின்னு ஒரு கமாண்ட் குடுக்குறீங்க. கான்ஃபிக் டெர்மினல் குடுத்த பிறகு இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட். இன்டர்ஃபேஸ் வந்து ஜிஐஜி 0/0/0. சேம் முன்னாடி என்ன ஐபி அட்ரஸ் அதே கான்செப்ட். ஐபி அட்ரஸ் 192.168.1.200.255. என்டர். நோ. ஷட் டவுன். எக்ஸிட். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். எக்ஸிட் குடுக்காம மறுபடியும் ரீகான்ஃபிகர் பண்ணிடக்கூடாது. கிகாபைட் 0/1. அப்ப ஐபி அட்ரஸ் என்ன குடுத்திருக்கானுங்கன்னா, ஐபி அட்ரஸ்ன்னு டைப் பண்ணிட்டு 192.168.3.1. நோ ஷட் டவுன். எக்ஸிட். இங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். அது மறுபடியும் என்ன பண்ணணும், என் லேப்டாப்ப எடுத்துட்டு 2வது ரவுட்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் மறுபடியும் இவன்ட்ட கன்சோல்ல கனெக்ட் பண்ணி ஓகே குடுத்தோம் அப்படின்னா, அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, அந்த ரவுட்டரோட டீடைல்ஸ். நோ. எனபிள். கான்ஃபிக் டெர்மினல். இன்டர்ஃபேஸ். அங்க என்ன இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம், அந்தந்த இன்டர்ஃபேஸ்ல அந்த ஐபி அட்ரஸ் தான் அசைன் பண்ண முடியும். மாத்தி பண்ணிடக்கூடாது. CIG 0/0/0. IP 192.168.2.200. நோ ஷட் டவுன். எக்ஸிட். அதே மாதிரி ஜிகாபைட் 0/1க்கு அசைன் பண்ணோம். ஐபி அட்ரஸ் 3.2. நோ ஷட் டவுன். எக்ஸிட். ஓகே, இப்ப ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். இப்ப டேட்டா போகுமா அப்படின்னா போகாது. ரைட்டா? இப்ப இது வழியா டேட்டா போகுமா போகாதா? இப்ப இது வழியா டேட்டா போகுமா போகாதா? ஓகே, அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பிசி எடுத்துக்கிறேன். லேப்டாப்புக்கு அசைன் பண்ண சொல்றேன். இவன் ஸ்லோவா போறான். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன். ரவுட்டர் வரைக்கும் கம்யூனிகேஷன் வருது. ஆனா அதுக்கப்புறம் எந்த டேட்டாவும் ரவுட்டர தாண்டி போகாது. இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த ரவுட்டருக்கு இவன பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியாது. இந்த ரவுட்டருக்கு இவன பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால இவன் என்ன பண்ணிடுவான்னா, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவான். அதாவது நீங்க எப்படின்னா, லெட்டர் எழுதிட்டீங்க. ஒரு கவர்லலாம் போட்டு சூப்பரா ஸ்டாம்ப் ஒட்டி ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் போட்டீங்க. அத கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டீங்கன்னா, அந்த லெட்டர் போகுமா? அதுல என்ன இல்ல? அந்த கான்செப்ட் தான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். இந்த இடத்துல ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த டூ அட்ரஸ் தான். இப்ப இந்த டூ அட்ரஸ இவனுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம தான் ஃபீட் பண்ணணும். இவனுக்கு நம்ம தான் குடுக்கணும். அப்படி குடுத்தீங்கன்னா அது ஸ்டாட்டிக். இதே ஆட்டோமேட்டிக்கா அவனே ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அது டைனமிக். அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நம்மால என்ன பண்ண மாட்டான், இவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு CCNA படிச்சவங்களால மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுக்கு தான் CCNA படிச்சவங்களே எடுக்கிறது.
அப்ப டெர்மினல்ல போயிட்டு, இப்ப இந்த ரவுட்டர்ல இருந்து எங்க கான்ஃபிகர் பண்ணணும்? ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்? இவனுக்கு ஒரு ரவுட்டர் போட்டு விட்டுறலாம். ஸோ நமக்கு லேப்டாப் ப்ராப்ளம்னால தான் இவனுக்கு ஒரு கன்சோல் கேபிள போடுவோம். பட் இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைமே டெல்நெட்ட கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம்னா, கீழ இருக்கிற பிசில இருந்து எதுலருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைம்ல நம்மள்ட்ட லேப்டாப் இருக்கும். கன்சோல் கேபிள தேடணும். திடீர்னு அதாவது இதெல்லாம் உடனே வரலாம் ப்ராப்ளம் வராது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ ப்ராப்ளம் வரும். அப்ப கன்சோல் கேபிள்லாம் எங்க கிடக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதே சமயம் நம்மளுக்கு ஒரு லேப்டாப் குடுத்துருப்பானுங்க. அத எவனா எடுத்துட்டு போயிடுவான். இல்ல எவனுக்காவது ஒர்க் ஆகாது. எந்த பிளேஸ்க்காவது யாருக்காவது ஒர்க் ஆகலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம லேப்டாப்ப ஸ்டாண்ட் பை குடுத்துருவோம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த யூசர்ட்ட போயிட்டு, "எனக்கு கொஞ்சம் ரவுட்டர் டவுனு, கொஞ்சம் லேப்டாப் குடுங்க. நான் கான்ஃபிகர் பண்ணி தரேன்னு" அவன் சொல்லுவான். "எனக்கு முக்கியமான மெயில் வரும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படிம்பான். அங்க நெட்வொர்க் டவுனு, இவன் தரமாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அ அது சொன்னாலும் அவன் லேப்டாப் தரமாட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, நம்மட்ட குடுத்துட்டா அவனுக்கு லேப்டாப் லேட்டா வரும்ன்னு சொல்லிட்டு, சார்ன்னுட்டு இருப்பான். நம்மளுக்கு இங்க நெட்வொர்க் டவுனு. அப்ப அதனால தான் என்ன பண்றதுன்னா, டெல்நெட் அப்டின்னா, யாராவது பிசி சும்மா இருந்துச்சுன்னா, அதுல போய் உட்கார்ந்து என்ன பண்ணிறலாம்? இந்த கான்ஃபிகரேஷன நம்ம செக் பண்ண முடியும். ஓகே. சோ இதுல என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் கான்ஃபிக் மோட்ல இருந்துட்டு, ஐபி ரூட். அப்ப ஐபி ரூட்ன்னு குடுத்துட்டேன். எந்த ரூட்டுக்கு போணும் அப்டின்னு சொல்லணும்னா, இந்த அட்ரஸ்க்கு போணும். 192.168.2.0. அவனோட சப்நெட் மாஸ்க் குடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த அட்ரஸ்ல இருந்து யார் என்ட்ட இருந்து டேட்டாவ வாங்க போறாங்க அப்டிங்கிற இன்ஃபர்மேஷன குடுக்கணும். அதாவது இந்த ரவுட்டர் இப்ப வந்து இவன் வந்து டேட்டாவ சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டான். அப்ப இவன் சென்ட் பண்ணான்னா, இந்த அட்ரஸ் வாங்கணுமா? இந்த அட்ரஸ் வாங்கணுமா? சோ இவன் தான் டேட்டாவ நம்மட்ட இருந்து வாங்க போறான்னா, அவனோட அட்ரஸ குடுக்கணும். அப்பதான் அடுத்த ரவுட்டருக்கு போகும். டூ அட்ரஸ். சோ அவ்வளவுதான் கமாண்ட். சோ இப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து டேட்டா என்ன ஆயிடும்னா, இந்த ரவுட்டருக்கு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில்டு தான் வரும். ஏன்னா, இந்த இடத்துல ரவுட்டிங் டேபிள்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இவன் குடுத்தா, இவன் வாங்கி வச்சுக்கிட்டான்னு சொல்லுவானே ஒழிய, அதுக்கு ரிப்ளை எல்லாம் அனுப்ப மாட்டான். செகண்ட் டைம் வந்து மறுபடியும் ஹலோ பாக்கெட் வருதான்னு இவன் வெயிட் பண்ணுவான். அதாவது ரியல் டைம்ல இது தெரியாது. ரியல் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நம்ம இது லேர்ன் பண்றதுக்காண்டி தான் அந்த சிமுலேஷன் அப்ளிகேஷன். சோ இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, டேட்டா வந்து அந்த ரவுட்டருக்கு போயிடும். ரவுட்டர் வந்து அத உள்ள அவன் இன்சைட் வந்து பிராட்காஸ்ட் பண்ணிடுவான். யார் வேணுமோ அவன் வந்து கண்டிப்பா அந்த டேட்டாவ எடுத்துருவான். ஆனா ரிப்ளை மட்டும் வராது. இந்த டைமும் ஃபெயில்டு தான் வரும். ஏன்? நீங்க எத்தன தடவ அனுப்புனாலும் இது ஃபெயில்டு தான் ஆகும். ஒய்? ஏன்னா இந்த ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாததுனால அவன் அனுப்ப மாட்டான். இந்த ரவுட்டர்லயும் நம்ம போய் என்ன பண்ணோம்? இந்த இன்ஃபர்மேஷன அவனுக்கும் குடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்டின்னா, கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா கூட, அந்த இன்ஃபர்மேஷன் வரணும் அப்டின்னு வெயிட் பண்ணுவான். என்ட்ட கமாண்ட் இருந்தா மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன். இல்லன்னா பண்ண மாட்டேன். ஐபி ரூட். அப்ப இவன் எங்க அனுப்ப போறான்? 192.168.1.0. அவனோட சப்நெட் மாஸ்க். சோ இப்ப யாரு நம்மட்ட இருந்து டேட்டாவ வாங்குவாங்க அப்டின்னா, இந்த ரவுட்டர் இப்ப நான் சென்ட் பண்றேன். இவன் தான் ரிசீவ் பண்ணுவான் அப்டின்னா, இதான் நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ். ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இவன் டேபிள்ல எழுதிப்பான். டூ அட்ரஸ் யாருக்கு அனுப்பணும் அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, போன டைம் வந்து ஃபெயில்டு வந்துச்சா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் ஃபெயில்டு வரும். இல்ல சக்சஸ்ஃபுல். இதுக்கப்புறம் நீங்க எத்தன தடவ சென்ட் பண்ணீங்கனாலும், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃபெயில்டு வரும். அதுக்கப்புறம் எத்தன டைம் நீங்க அனுப்புனாலும் சக்சஸ்ஃபுல் தான் வரும்.
இது எது வரைக்கும் வரும் அப்படின்னா, இவன்ட்ட இருக்கிற ரவுட்டிங் டேபிள்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும். இல்ல இதுக்கு மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆச்சுன்னா வராது. ஓகே. இப்ப நான் அந்த ரவுட்டர ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? என்னோட கான்ஃபிகரேஷன் இருக்குமா? இருக்காதா? அப்ப என்ன கமாண்ட யூஸ் பண்ணி இத நீங்க சேவ் பண்ணுவீங்க? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? இத நான் யூஸ் பண்ண போறேன் ரெகுலர்ல அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணணும்? நான் ரைட்ங்கிற கமாண்ட யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. பிரிவிலேஜ் மோட்ல தான், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரவுட்டர கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இந்த ரவுட்டர்லயும் அதே இன்ஃபர்மேஷன குடுக்கணும். ஸோ அப்பதான் இது வந்து ஃபங்ஷன் ஆகும். இல்ல அப்டின்னா ஃபங்ஷன் ஆகாது. இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இல்ல அப்டின்னா ஃபங்ஷன் ஆகும். கிளியரா? அப்ப ஸ்டாட்டிக் ரூட்டிங்க கான்ஃபிகர் பண்ணி பழகிருங்க. ரைட்டா? ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ மா. பாய்.